Praise the Lord. மத்தேயு 6:31 இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு வாக்குத்தத்தமாக கொடுக்க சொன்னார். நாம் அந்த வசனம் என்ன சொல்லுகிறது என்று பார்ப்போம். ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இன்றைக்கு உங்கள் கவலை என்ன? இன்றைய காரியம் எப்படி நடக்கும்? நாளைய தினத்திலே காரியங்கள் எப்படி ஓடும்? என் பிள்ளைகளுடைய படிப்பு, எதிர்காலம், ஏன் எதிர்காலம் என்ன ஆகும் என்று பல காரியங்களை நினைத்து ஒருவேளை அன்பு பிள்ளைகளே நீங்கள் கலங்கி இருக்கலாம். உங்களை பார்த்தா ஆண்டவர் சொல்றாரு, எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று நீங்கள் எதை குறித்தும் கவலைப்படாதீர்கள். இந்த உலகத்துல மனிதர்களை தவிர ஆயிரக்கணக்கான உயிரினங்கள் இருக்கிறது. ஆனா எந்த ஒரு உயிரினமும் நாளைக்கு நான் என்ன புசிப்போம் என்று கவலைப்படுவதே இல்லை. ஏன் என்றால் அவைகளுக்கு தெரிகிறது, நாளைய தினம் எனக்கு தேவையானது எல்லாம் ஆயத்தமாக இருக்கிறது என்று அவைகளுக்கு தெரிகிறது. ஒரு ஆட்டையோ ஒரு மாட்டையோ நீங்கள் எடுப்பீர்கள் என்றால் பார்த்தால் அந்த ஆட்டுக்கும் அந்த மாட்டுக்கும் தெரியுது, எனக்கு ஒரு எஜமானன் உண்டு, அந்த எஜமானன் எனக்கு தேவையான எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் என்று அந்த எஜமானுக்கு தெரிகிறது. அப்படி என்றால் என் அன்பு பிள்ளைகளே, ஒரு ஆட்டை, ஒரு மாட்டை, ஒரு கோழியை, அவைகளை பார்க்கலாம் நம்முடைய எஜமானன் நமக்காக எல்லாவற்றையும் எவ்வளவு நேர்த்தியாய் படைத்து வைத்திருக்கிறார். அவர் பார்த்து கொள்வார். கலங்காதீர்கள், கவலைப்படாதீர்கள். ஆபிரகாம் ஈசாக்கை பார்த்து சொன்னதை போல யெகோவா ஈரே, அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். தைரியமாயிருங்கள், கலங்காதீர்கள், விசுவாசமாயிருங்கள். நாம் ஜெபிப்போம். பரலோக பிதாவே, இந்த அன்பு பிள்ளைகளுக்கு இன்றைய நாள் முழுவதும் நீர் யெகோவா ஈரேயாயிரும். அவர்கள் சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் எல்லா சூழ்நிலையிலும் என் கர்த்தர் அவர்களுக்கு யெகோவா ஈரேயாக இருந்து எல்லாவற்றையும் செய்து முடிப்பீராக. அவர்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் இந்த வார்த்தைகளை உங்களுக்கு நிறைவேற்றுவாராக. ஆமென் and ஆமென். God bless you.